அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக நமக்கு ஒரு வேண்டுதல் இருந்தால், இறைவனை முழு நம்பிக்கையுடன் முழுமனதுடன் வணங்கினால் அந்த வேண்டுதல் நிறைவேறும். இறைவனே அதனை நிறைவேற்றி வைப்பார். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஏனோதானோ என்று இறைவனை வழிபட்டால் அதற்கு பலன் கிடைக்குமா என்பது சந்தேகமே. இறைவன் மனிதனை மட்டுமே பார்ப்பார், மதங்களை பார்க்க மாட்டார். கடவுள் என்பவன் மதங்களை கடந்த ஒரு சக்தி. நாம் இன்று பல மதங்களில் பல உருவங்களை இறைவனாக சித்தரித்து வணங்கினாலும் அந்த வேண்டுதல் சென்றடையும் இடம் ஒன்றுதான். அது இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம்தான். அந்த அற்புதமான சக்தியிடம்தான் நம்முடைய அனைத்து வேண்டுதலும் சென்று அடைகின்றன என நம்பப்படுகிறது. அந்த சக்தியை நாம் சிவன் என்று சொல்கின்றோம். சிவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக விளங்குகின்றார். வேற்று மதத்தினரே சிவனை வணங்கி பயன்பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிவன் கோவில் உலகில் உள்ள பல நாடுகளில் இருந்ததற்கான சான்றுகள் எச்சமாக இன்றும் நமக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி உலகம் முழுவதும் ஒரு காலகட்டங்களில் சிவனை தெய்வமாக வணங்கியுள்ளனர். அதன் பிறகு பல படையெடுப்புகளால் அங்கு வாழ்ந்த மக்களின் வழிபாட்டு முறையானது மாறியிருக்கும். அப்படிதான் பல நாடுகளில் பல மதங்கள் உருவாகியது. அப்படி பல மதங்களுக்கு பலர் மாறியிருந்தாலும் இறைவனை முழு மனதோடு முழு பக்தியுடன் வணங்கினால் அவர்களுக்கு சிவன் காட்சியளிப்பார். அப்படித்தான் பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு ஆங்கிலேயருக்கு சிவபெருமான் காட்சியளித்துள்ளார். அந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சிவபெருமானின் மகிமையை பெற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலம். அதாவது 1879ஆம் ஆண்டு இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை பற்றி யோகயாத்ரா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டே பல நாடுகளுக்கு படையெடுத்து சென்றார்கள். அப்படி ஒரு முறை ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு படையெடுத்து சென்றார்கள். அந்த படைக்கு தலைமை அதிகாரியாக லெப்டினன்ட் கர்னல் மார்ட்டின் அகர் மால்வா என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த போர் பல நாட்கள் நடந்தது. வாராவாரம் கர்னல் மால்வா தன் மனைவிக்கு தன் நலன் குறித்து கடிதங்கள் அனுப்புவது வழக்கம். ஆப்கானிஸ்தானில் போர் உச்சத்தில் சென்றது. எனவே அவரால் தன் மனைவிக்கு கடிதம் அனுப்ப முடியவில்லை. இதனால் நீண்ட நாட்களாக கர்னலிடமிருந்து எந்த கடிதமும் அவரது மனைவிக்கு வரவில்லை. தன் கணவரின் கடிதத்திற்காக நீண்ட நாட்கள் காத்திருந்தார். ஆனாலும் கடிதம் வரவே இல்லை. அதற்கு மேல் அவரால் காத்திருக்க முடியவில்லை. தன் கணவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று கடும் துயருற்றார். இந்நிலையில் ஒரு நாள் வீதி வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருடைய கண்களில் பைஜிநாத் கோவில் தென்பட்டது. அந்த கோவிலின் உள்ளிருந்து ஒலித்து கொண்டிருந்த சங்கொலியும் மந்திர ஒலிகளும் அவரை ஈர்த்தது. எனவே தான் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தன் கணவருக்காக அந்த கோயிலின் உள்ளே சென்று அங்கிருந்து சிவபெருமானை தன் மனதார வேண்டிக் கொண்டார். அதுவும் ஏதோ கடமைக்கு வேண்டாமல் முழு மனதுடன் சிவபெருமான் தன் கணவனை கண்டிப்பாக திருப்பி தருவார் என்ற முழு நம்பிக்கையுடன் வேண்டினார் கர்னலின் மனைவி. மேலும் அங்கிருந்த வேதியர்கள் துயருற்ற இவரின் முகத்தை கண்டனர். அவரிடம் என்ன ஏது என்று விசாரித்தார்கள் வேதியர்கள். கர்னலின் மனைவியும் கணவரின் நிலையை எடுத்து கூறினார். அதனை கேட்ட வேதியர்கள், சிவபெருமான் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிமடுத்து அருள் புரிபவர் எனவும் தன்னை அண்டியவர்களின் துயரங்களில் இருந்து மீட்பவர் என்றும் கூறி கர்னலின் மனைவிக்கு ஓம் நமசிவாய எனும் மந்திரத்தை தொடர்ந்து 11 நாட்கள் உச்சரித்து பிரார்த்தனை புரியுமாறு கூறுகின்றனர். கர்னலின் மனைவியும் தனது கணவன் எந்த துயருமின்றி வீடு திரும்பினால் பைஜிநாத் ஆலயத்தை புதுப்பித்துத் தருவதாக வேண்டிக் கொண்டு வீடு திரும்புகிறார். அந்த மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கி சரியாக 11ஆம் நாள் செய்தி கொண்டு வருபவர் கர்னலிடமிருந்து செய்தியை கொண்டு வருகிறார். அந்த கடிதத்தில் அப்பெண்ணின் கணவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்: போர்க்களத்திலிருந்து தொடர்ச்சியாக உனக்கு நான் கடிதங்களை அனுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் சட்டென ஒரு நாள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் எதிரிகள் எங்களை சூழ்ந்துவிட்டனர். நாங்கள் தப்பிச் செல்ல இயலாதவாறு சிக்கிக்கொண்டோம். நம்பிக்கையற்ற சூழலில் அங்கே சற்று நேரத்தில் ஒரு நீண்ட ஜடாமுடியுடன் ஒரு இந்திய துறவியைக் கண்டேன். அவரது கரங்களில் 3 முனைகளையுடைய கூரிய ஆயுதம் கொண்டிருந்தார். மேலும் அவரது தோற்றம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. மேலும் அவர் விசித்திரமாக புலித்தோலை ஆடையாக உடுத்தியிருந்தார். அந்த சிறந்த மனிதனைக் கண்ட எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர். அந்த துறவியின் கருணையினால்
தோல்வியை தழுவ வேண்டிய தருணம் நேரெதிராக மாறி வெற்றியை பெற்றோம். அந்த உன்னதத் துறவி என்னிடம் வந்து, கவலை கொள்ள வேண்டாம் என்றும் என்னிடம் உன் மனைவி பிரார்த்தனை மூலம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காக்க வந்ததாகவும் கூறினார். இந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுதே கர்னலின் மனைவியின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் மிதந்தது. அவரது இதயம் ஆனந்தத்தில் மூழ்கியது. இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேராகவும் கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் பாதங்களில் சரணடைந்தார். சில வாரங்களுக்குப் பின் கர்னல் மார்ட்டின் திரும்பிய பின் அவர் நடந்தவற்றை விவரித்தார். கர்னல் மற்றும் அவர் மனைவியும் அது முதல் சிவபக்தர்களாக விளங்கினர். 1883ஆம் ஆண்டு கர்னல் மற்றும் அவர் மனைவி 16,000 ரூபாய் ஆலயத்தை புதுப்பிக்க நன்கொடை கொடுத்தனர். இந்த செய்திகள் இன்றும் பைஜிநாத்தின் கோவில் கல்வெட்டுக்களில் உள்ளது. இந்த கோயில் பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட ஒரே ஆலயமாகும். இது போன்ற பல அதிசயங்களை சிவபெருமான் நிகழ்த்தியுள்ளார். சிவனை நினைத்து நாம் எதை தொடங்கினாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.